புது கார்ஸ் வாங்குறதுன்னு சொல்லக்கூடியதே ஒரு ட்ரீம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா, அந்த ட்ரீம் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். ரீசன் பார்த்தோன்னா பட்ஜெட். இந்த பட்ஜெட் கான்ஸ்ட்ரெயின்ட்டாக நினைக்கிறவங்க வந்து யூஸ் கார் வாங்கலாமான்னு நினைப்பாங்க. ஆனால் யூஸ் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு கார் வாங்கணும், அது வந்து ரிலையபிளாக இருக்கணும், அதுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கணும், அதோட பார்ட்ஸ் சர்வீஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் கன்சர்னில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்டு காரை எப்படி வந்து ப்ரிலிமினரியாக டெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கணுன்றதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. நமக்கு வரக்கூடிய கன்சல்டிங் கால்ஸில் ஒரு 50% கால்ஸ் பார்த்தோன்னா யூஸ் கார் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் நம்மளால் அந்த 50% கால்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியறதில்ல. ரீசன் பார்த்தோன்னா அவங்கக்கிட்டே தெளிவாக சொல்லுவோம், நம்மளால் அந்த காரை வந்து ஃபிசிக்கலி இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்த காரோட ஹெல்த்தை பற்றி நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது. அதுக்காக நாங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இல்லை ஒரு நல்ல தரவான ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக ஒரு காரை வந்து நாங்கள் வாங்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி கேட்பாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த பர்டிகுலர் கார் வந்து டேனியோடது ரீசெண்ட்லி நம்ம வாங்கின கார். இந்த காரை நாங்கள் எப்படி இன்சைட் அவுட் செக் பண்ணணுன்றதை ஒரு ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு யூஸ் காரை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண போகும்போது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக மனசில் தெரிஞ்சுக்கிடணும். அதில் ஒரு காம்ப்ரமைஸ் வேணும். என்ன காம்ப்ரமைஸ்னால், நம்ம ஒரு புது காருக்கு ஈக்குவலண்டான குவாலிட்டியில், ஸ்டர்டினஸில், ஹெல்த்தில் இந்த யூஸ் கார் இருக்காது. ஏன்னா வந்து அது புதுசாக வாங்கும்போது அப்படி இருந்திருக்கும். அதை தாண்டி அந்த அப்கீப்பிங், அந்த ஓனர் வச்சுருந்த அந்த குவாலிட்டியில் தான் அந்த காருக்கு அதில் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். அந்த காம்ப்ரமைசஸை ஓவர் கம் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காரோட எக்ஸ்டீரியர். ஏன்னா காரோட லுக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எக்ஸ்டீரியரை தரவாக நம்ம செக் பண்ணணும். இந்த தரவாக செக் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னா, காரோட எக்ஸ்டீரியர் மொத்தமாகவே ஒரே பெயிண்ட் கலரில் இருக்கான்னு பார்க்கணும். எல்லா பேனல்ஸுக்கு இடையில் உள்ள கலர்ஸ். அதில் நம்ம இப்படி சைடில் பார்த்தோன்னா நமக்கு ஓரளவு கலர் சேஞ்சஸ் இருக்கான்னு உள்ளதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கூட இந்த பேனல் கேப்ஸ் ஆகட்டும், இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கா பார்க்கணும். இந்த பர்டிகுலர் காரில் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இந்த ஸ்க்ராட்ச் தான் நான் முதல்ல சொன்ன அந்த காம்ப்ரமைஸ். இப்போ சப்போஸ் அந்த ஓனர் வந்து இதை ரீபெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேனலும் கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். கூட இந்த காரோட எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு விஷயம் ஸ்க்ராச்சஸ். இந்த ஸ்க்ராச்சஸில் நிறைய டைப்பான ஸ்க்ராச்சஸ் இருக்கும். சில ஸ்க்ராச்சஸ் பார்த்தோன்னா இந்த மேலே உள்ள கிளியரை மட்டும் கட் பண்ணியிருக்கும். சிலது பார்த்தோன்னா பெயிண்ட்டுக்குள்ளே கட் ஆகிருக்கும். அதை நம்ம பார்க்கணும். டென்ஸ் வந்து இருக்கும் பார்க்கணும். மெயினான இம்பார்ட்டண்டான விஷயம் ரஸ்டிங். ஏன்னா ரஸ்டிங் பார்த்தோன்னா இந்த லோவர் போர்ஷன்ஸில் இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது டோரோட லோவர் போர்ஷனில் உள்பக்கம் அடிப்பக்கம் இதிலெல்லாம் ரஸ்டிங் இருக்கும். இந்த டோர்ஸ் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகணுள்ளது பார்க்கணும். ரூஃப் பார்க்கணும். ரூஃபில் எங்கேயாவது டென்ஸ் இருக்கா பார்க்கணும். இந்த யூனிஃபார்மிட்டி நான் சொன்னது எல்லாமே, இந்த பேனல்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம். நம்ம இப்படி சைடில் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒன்றுக்கு ஒன்று யூனிஃபார்மாக இருக்குதுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் நான் சொன்ன காம்ப்ரமைஸ் என்னதுன்னா, இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அவங்க பம்பர்ஸ் மாற்றிருப்பாங்க, ஃப்ரெண்டில் ஃபெண்டர் வந்து மென் பண்ணியிருப்பாங்க, இல்லை மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் ஓனர் நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா உள்ள ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் பெருசாக இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வாங்குறதுல தப்பே இல்லை. இந்த பாடி பேனலில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டே வந்து இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஃப்ரீயான டவுட் இருக்குது. ஆக்சுவலி ஆக்சிடென்ட்டில் மெயினான ஒரு பார்ட்டே ஃப்ரண்டல் டேமேஜ். அந்த ஃப்ரண்டல் டேமேஜ் பண்ணியிருக்கா, இதில் ஏதாவது மென் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற ஒரு டிப்பு பார்த்தோன்னா, ஆக்சுவலி இதில் வந்து இந்த ஃப்ரேம்ஸோட வெல்டிங்கில் இந்த பேஸ்ட் போட்டதெல்லாமே வந்து கம்பெனியிலிருந்து வந்தது ஒரு யூனிஃபார்மான ஒரு டிசைனில் இருக்குது. இதே இது நம்ம ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் திருப்பி ரீவெல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சைடு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கூட ஒரு சின்ன டிப்பு பார்த்தோன்னா, ஆக்சுவலி இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த ஏசியோட அந்த கேஸோட நம்பர் இருக்குது. இந்த போர்ஷனில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரிஜினலி வரும்போது தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் வரும். நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ரீபெயிண்ட் பண்ணும்போது இது எதுவுமே இதில் இருக்காது. கூட இதில் எல்லாம் இந்த ஸ்ப்ரே பெயிண்டோட ஸ்ப்ரேஸ் எங்கேயாவது ஸ்ப்ரெட்டாக இருந்ததுனாலும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளை கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் வந்து டயர்ஸ். ஏன்னா ரோட் கூட உள்ள நமக்கு கனெக்டிவிட்டியாக டயர்ஸ் தான். டயர்ஸோட ஹெல்த் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் காரில் பார்த்தோன்னா ரியர் 2 வீல்ஸ் ப்ளஸ் ஸ்பேர் வீலில் பார்த்தோன்னா ஒரு லிங்லாங்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் டயர் போட்டிருந்தாங்க. அதோட டயரோட அந்த த்ரெட் டெப்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. த்ரெட் டெப்த்துன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹைட்டை தான் நம்ம மீன் பண்ணுறோம், எவ்வளோ நாள் ஓடுன்னு உள்ளது. ஆனால் ஃப்ரண்டில் பார்த்தோன்னா 2 புது டயர்ஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து நமக்கு ஒரு காம்ப்ரமைஸாக தெரிஞ்சுது. ஏன்னா ஃப்ரண்டில் உள்ள டயர்ஸ் நல்லா இருக்குது, ஸ்டீரிங் ஓகே தான் சொல்லி. ப்ளஸ் அலாய் வீல்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். 4 அலாய்ஸும் யூனிஃபார்மாக இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து கரெக்டாக அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இல்லை அவங்க சப்போஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் அலாய் போட்டிருந்தாங்கன்னா பழைய ஸ்டீல் வீல் அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்கலாம். இதோட அடாப்டர் மெயினாக பார்த்தோன்னா ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ் போடுறவங்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா,
இந்த வீல் அடாப்டர் இது வந்து டிசைன் வேறு இருக்கும். அது யூஸ் காரில் நிறைய பேர் அதை கேட்டு வாங்க மாட்டாங்க. திருப்பி நம்ம இதுக்காக தேடி நடக்க வேண்டி வரும். அதை நம்ம கண்டிப்பாக பார்க்குறது நல்லது. பழைய ஓனர் வந்து இந்த காரை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களான்னு உள்ளதில் ஒரு டவுட் இருக்குன்னா அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா இந்த பூட்டை நம்ம ரிலீஸ் பண்ணுற இந்த போர்ஷனில் இந்த இடம் எல்லாமே வந்து நீட்டாக டர்ட் எதுவும் பெருசாக அக்குமுலேட் ஆகாமல் இருந்ததுன்னா அங்கே வாரம் ஒரு முறை நீட்டாக கழுவி நீட்டாக வச்சுருந்துறாங்கன்னு அர்த்தம். இதில் பெயிண்ட் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு இருக்குதுனாலே இது ஒரிஜினல் பெயிண்ட் தான் அர்த்தம். இனி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இன்டீரியர். ஆனால் இன்டீரியரில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், நம்மளோட ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலி இன்டீரியரில் பார்க்க வேண்டியது வெளியே பார்த்த மாதிரியே உள்ள அந்த பேனல்ஸ் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கா பார்க்கணும், கலர் சேஞ்சஸ் எதாவது இருக்கா பார்க்கணும், ரூஃப் லைனரில் வந்து டர்ட் நிறைய இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்கா பார்க்கணும், மெயினாக சீட்டோட குஷன் எல்லாமே நல்லா இருக்கா, சீட் கவர்ஸ் நல்லா இருக்கா பார்க்கணும். இன்டீரியரில் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா உள்ளே வந்து காருக்குள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தது, நார்மலானது இருந்ததுன்னா அந்த கார் ரன்னிங்லேயே இருக்கக்கூடிய கார்னு அர்த்தம். ஒரு ஃபவுல் ஸ்மெல் இல்லை வந்து ஒரு அடைஞ்சு போன ஒரு ஃபீல் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த கார் ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சுருந்த காருன்னு அர்த்தம். அதையும் நீங்கள் அந்த செல்லர்கிட்ட கேட்க முடியும். இன்னொரு பாயிண்டில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கக்கூடியது வந்து இந்த கார் வந்து ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகிருக்குமா டவுட் இருக்குது. ஏன்னா நிறைய சிட்டிஸில் ஃப்ளட்டிங்கை பற்றி நம்ம கேட்டிருப்போம். ஆக்சுவலி ஃப்ளட் அஃபெக்டட் கார்ஸ் வந்து எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி சீட்லலாம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியும். இந்த கார்பெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா இந்த ஃப்ளோருக்கு உள்ள ரஸ்டிங் ஏதாவது நமக்கு கண்டிப்பாக தெரியுதுன்னா இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா அந்த வின் நம்பர் இந்த காரில் தெரியுது, ஆனால் ரஸ்டிங் எதுவுமே நமக்கு தெரியல. நம்ம இந்த பீஸை லைட்டாக வந்து இந்த ரப்பரை எடுத்துகிட்டு கலத்தினோன்னா உள்ளே நமக்கு தெரியும் ரஸ்டிங் எதுவும் இல்லை. ப்ளஸ் இதில் கலர் சேஞ்சஸ் எதுவும் பெருசாக இல்லைன்னா ஃப்ளட் அஃபெக்டட் காரில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரஸ்டிங் இருந்ததுன்னா நாளடைவில் அது நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ண, ஏன்னா ஃப்ளோரை மொத்தம் நம்ம திருப்பி வந்து மென் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோன்னா காரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வெஹிக்கிளை வந்து அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணும்போது சென்ட்ரல் லாக்கிங் இருக்குதுன்னா எல்லா டோர்ஸும் யூனிஃபார்மாக ஓப்பன் ஆகுதா பார்க்கணும். கீழே சென்ட்ரி இருக்கக்கூடிய கார்ஸில் வந்து அந்த சென்சார்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா பார்க்கணும். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஃபஸ்ட்டு கிராங்க்லே ஸ்டார்ட் ஆகுதான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட் கிராங்க்லே ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ஜினும் பேட்டரியும் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். கூட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் இருக்கக்கூடிய இந்த விசிபிலிட்டி, அதாவது ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இதில் தெரியுதா, என்ஜின் லேம்ப் ஆன் ஆயிருக்குதா, பேட்ரி லேம்ப் அதாவது என்ஜின் ஆயில் லேம்ப் எதாவது ஆன் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இருந்ததுன்னா அதுக்கான சர்வீஸ் மெஷர்ஸ் நம்ம எடுக்க வேண்டி வரும். கூட ஓடோமீட்டர் ரீடிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஆக்சுவலி இந்த காரில் பார்த்தோன்னா அவங்க சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா ஓடோமீட்டர் ரீடிங் வந்து ஒரிஜினல் அர்த்தம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா நம்ம வந்து ரெகுலராக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆஃப்டர் சேல் சர்வீஸில் ஒவ்வொரு அந்த ஸ்கெடியூல்டு சர்வீஸை நம்ம பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். கூட அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மீட்டர் ரீடிங்கும் இதில் இருக்கக்கூடிய மீட்டர் ரீடிங் வந்து பேலன்ஸ் ஆகும். ஆனால் நிறைய யூஸ்டு கார்ஸில் இதை டேம்பர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை நம்ம விற்கக்கூடிய ஆள்கிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம என்ஜின் போய் பார்க்கலாம். வெஹிக்கிள் இப்படி ஸ்டார்டிங்கில் நிற்கட்டும். இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வேறு எந்த அன்யூஷுவல் நாய்ஸ் இல்லை, வைப்ரேஷன்ஸில் கூட நம்ம இப்போ ஏசியை ஆன் பண்ணி விட்டுட்டு போகலாம். இந்த ஒரு லிஃப்ட்லேயே வந்து பானட் வந்து ரிலீஸ் ஆகுதுனாலே அந்த மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ வந்து என்ஜினில் அன்வான்டாக ஏதாவது நாய்ஸ், பேரிங்கோட நாய்ஸ், பெல்ட்டோட நாய்ஸ், இதில் பார்த்தோன்னா அந்த ஏசி ஃபேனோட நாய்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருக்குது. ஃபேன் வந்து ஏசி போட்டதுனால ஓடுறது நியாயம் தான். ஏசினா ரேடியேட்டர் ஃபேன், அந்த கண்டென்சர் அண்ட் ரேடியேட்டரோட ஃபேன். கூட அந்த என்ஜின் மவுண்ட்ஸ் பார்த்தோன்னா சப்போஸ் என்ஜினோட மவுண்ட்ஸ் போயிருந்ததுன்னா, வீக்காக இருந்ததுன்னா என்ஜினில் ஒரு யூனிஃபார்ம் இல்லாத ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இந்த என்ஜினை பார்த்தோன்னா கரெக்டான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, எங்கேயுமே யூனிஃபார்மிட்டியில். கூட என்ஜினோட ஹெட்டில் இந்த ஹோசஸில் எங்கேயாவது லீக் இருக்கா பார்க்கணும். மெயினாக ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னா என்ஜின் ரன்னிங்கில் நிற்கும்போது நம்ம இந்த டிப்ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணும்போது அதிலிருந்து ஸ்மோக் இல்லை ஃபியூம்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா, இதில் வந்து ஸ்மோக் அண்ட் ஃபியூம்ஸ் எதுவுமே இல்லை, இதில் ஏதாவது ஸ்மோக் அண்ட் ஃபியூம்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன அர்த்தம்னா என்ஜினுக்குள்ளே வந்து வீக்கான பிஸ்டன் அண்ட் ரிங்ஸ் இருக்கிறதுனால சிலிண்டர் பஞ்சர்னால ஆயில் மேலே எரியிறதுல வந்து நமக்கு வந்து ஃபியூம்ஸ் தெரியும். கூட சைலன்சரில் பார்த்தோன்னா திக்கான ஒயிட் ஸ்மோக் தெரியும். ஆக்சுவலி இந்த மாதிரி டீசல் கார்ஸ், இது டீசல் கார்ஸில் பிளாக் ஸ்மோக் வரும் BS4 மாடல்ஸில், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு யூஸ் கார் இன்ஸ்பெக்ட் பண்ண போகும்போது உங்களோட ஒரு குட் ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட ரிலேட்டிவை கூப்பிட்டு போங்க. இப்போ அவங்கள உள்ளே உட்கார வச்சு என்ஜினை அப்படி ரெவ் பண்ண பார்ப்போம். இப்போ என்ஜின் ரெவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூலண்டோட ரீசர்க்குலேஷன் நமக்கு தெரியுது. கூலண்டோட ப்ரெஷர் ரீசர்க்குலேஷன் இருக்கும்போதே அந்த வாட்டர் கூலிங் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கூட நம்ம பார்த்தோன்னா
இதில் இந்த பேரிங்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது, பெல்ட் எல்லாமே இருக்குது. இதோட நாய்ஸஸ் எதுவும் நமக்கு அன்யூஷுவலாக கேட்கலனாலே நம்ம என்ஜின் ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்தின்னு தான் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, இதே மாதிரி அவர் ரேஸ் பண்ணும்போது பின்னாடி பார்த்தோன்னா திக்கான ஸ்மோக் வரக்கூடாது. இந்த காரில் பார்த்தோன்னா திக்கான ஸ்மோக் எதுவுமே வரல. திக்கான ஸ்மோக் வந்து ரொம்ப பிளாக்காக வந்ததுன்னா சப்போஸ் இன்ஜெக்டர்ஸ் கிளாகாக இருக்கலாம், இன்ஜெக்டர்ஸ் வான் அவுட் ஆனால் அந்த மாதிரி வரும். ஸ்மோக் அப்படி இல்லைன்னா கூட நம்ம கேர்ஃபுல்லாக இந்த என்ஜின் நல்லா இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நான் என்ஜின் ஆன் பண்ண அந்த டைமில் ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு தான் போனேன். செகண்ட் ஸ்பீடில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தோன்னா நல்ல த்ரோ இருக்குது, இந்த பக்கம் நமக்கு அந்த த்ரோ ஃபீல் ஆகுது. அப்படின்னா ஏசி ஹெல்த்தியாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கூலிங் நல்லா வருதுன்னா அந்த ஃபில்டர்ஸில் பெரிய கிளாக் இல்லை, இவாப்ரேட்டர் காயில் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம பார்த்தோம்னா இதில் டெம்பரேச்சர் இருக்கும். ஆக்சுவலி டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ வந்து நான் ஹையில் வச்சுருக்கிறேன், கூலிங் மாறி ஹீட் நமக்கு தெரியுது. இப்போ இந்த இடத்துல ஹீட் தெரியுதுன்னா அந்த ஹெச்வேக் சிஸ்டம், ஹீட்டிங் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதையும் நம்ம பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ யூஸ்டு காரை பொறுத்தவரையில் நிறைய டைப்பான மோட்ஸில் நம்ம வாங்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களோட கார் அப்கிரேட் பண்ண பிளான் பண்ணும்போது நமக்கு அந்த பழைய காரை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கூட பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஆன்லைனில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து செல்லர்ஸ் போட்டிருப்பாங்க, நம்ம போய் அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். இதை தாண்டி நிறைய யூஸ் கார் டீலர்ஷிப்ஸ் இருக்குது. இதில் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் இருக்கும். ஆர்கனைஸ்டான சில பிராண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து சேம் டே வந்து வண்டி வாங்கி உங்ககிட்ட காசு கொடுக்குறது மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறது மாதிரி வச்சுருப்பாங்க. சில பிராண்ட்ஸோட நம்மளோட ஓஎம் பிராண்ட்ஸான இப்போ மாருதி, ஹுண்டை மாதிரி உள்ள பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட யூஸ்டுக்காகவே தனியான டீலர்ஷிப்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மோடில் இருக்குது. ஆக்சுவலி நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட ஹெல்த்தியான கார் வாங்குறது தான் நம்மளோட ப்ரைமரி. எந்த மோடில் வாங்குறோன்னு உள்ளது ரெண்டாவது. ஆனால் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கக்கூடிய வண்டி வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக வந்ததுன்னா நம்மளோட அப்கீப்பிங், நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து பெரிய கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். ஏன்னா மியூசிக்கை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லோரும் மியூசிக்கோட தான் கார் ஓட்டணும்னு நினைப்பீங்க. அதில் உங்களோட ஃபோனை வந்து ப்ளூடூத் இல்லை ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயில் கனெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் மாடலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதா பாருங்கள். அப்ளிகேஷன் கனெக்ட்னா அந்த அப்ளிகேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதோட லாகின்ஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே பழைய ஓனர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விற்றதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடிகிறது இல்லைன்னு சொல்லக்கூடியது இல்லாமல் முதல்ல நீங்கள் கேட்டுக்கோங்க. கூட இன்னொரு பாயிண்ட் பார்த்தோன்னா, சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார்ஸ் பார்க்குறீங்கன்னா சன்ரூஃபோட அந்த மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கா பாருங்கள், அந்த சுவிட்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். கூட ஒரு ரெயின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரை மேலே நம்ம விட்டு எங்கேயாவது லீக்கேஜஸ் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப், இம்பார்ட்டண்டான ஸ்டெப் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம், ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சொல்கிறது மாதிரி வந்து இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள், சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். வைப்ரேஷன்ஸ் ஆகட்டும், அந்த சப்போஸ் சில கார்ஸில் பார்த்தோன்னா இன்ஜெக்டர்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய கார்ஸில் வந்து இந்த ஐட்லிங் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. இப்போ இந்த கார் பார்த்தோன்னா ஒரு 900 RPMல வந்து அப்படி ஐடில் ஃபிக்ஸடாக இருக்குது. ஐடில் வேரி ஆகுதுனாலே என்ஜினில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளச்சோட அந்த பைட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா யூஸ் காரை பொறுத்தவரை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலாக ஓட்டியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கிளச் வந்து சிலவங்க காலை மேலே வச்சே ஓட்டியிருக்கிறவங்களுக்கு கிளச்சில் ஃபீலே இருக்காது, பைட்டே இருக்காது. அதுனா கண்டிப்பாக கிளச் நம்ம வேலை பண்ண வேண்டி வரும். ப்ளஸ் கியர் ஸ்லாட்ஸு அந்த ஸ்லிக்காக கரெக்டாக போகுதா பார்க்கணும். அடுத்த பாயிண்ட், அந்த பிக்கப் காரோட நம்ம ரெவ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மாடலுக்கே உரிது அந்த பவர் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு கார்ஸோட என்ஜின்ஸும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். இது பார்த்தோன்னா ஒரு 100 PS பவர் உள்ள ஒரு டீசல் என்ஜின். அப்போ அந்த 100 PS பவர் உள்ள கார் அதோட அந்த டார்க் வந்து ஒரு 215 Nm இருக்குன்னா அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் நம்ம யோசித்து அதோட அவுட்புட் இருக்கா பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா ஏசியில் வந்து பவர் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லி ஏசி ஆஃப் பண்ணி என்ஜினோட நாய்ஸ் கேட்டு தான் ஓட்டணும்னு சொல்லி நம்ம பார்க்குறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பவர் விண்டோ ஒர்க் ஆகுதா நம்ம பார்க்கலாம். என்ஜின் நாய்ஸ் வந்து நல்லா தான் கேட்குது, எந்த ரம்பிளுமே இல்லை. ஒவ்வொரு கியர் டு கியர் வந்து அந்த ரேஷியோஸில் கரெக்டாக கியர் சேஞ்ச் ஆகுதுனாலே ஓரளவு நல்ல ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் நமக்கு அர்த்தம். இப்போ டெஸ்ட் ட்ரைவ்ஸில் வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டில் ரிலேட்டிவாக பின்னாடி உட்கார வச்சுருங்க. நம்மளோட நோவா அந்த பர்பஸ்க்காக இன்னைக்கு பின்னாடி இருக்காரு. ரிவர்ஸ் கியர் வந்து கரெக்டாக ஸ்லாட் ஆகுதா பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் காலர் டைப் வந்து இந்த காலர் டைப் கரெக்டாக ஸ்லாட் ஆகுதா பார்க்கணும். சென்சார்ஸ் ப்ளஸ் கேமரா வந்து நமக்கு விசிபிலிட்டி இருக்கா, அது கரெக்டாக பார்க்க முடியுதா. ஸ்டியரிங்கோட அந்த நம்ம சுற்றும் போது தான் ஸ்டியரிங் கரெக்டாக சுற்றுதா இல்லை ஸ்டெப்பாக சுற்றுதா தெரியும். சப்போஸ் ஸ்டியரிங் காலமில் சவுண்ட் இருந்தால் அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம
டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அன்யூஷுவலாக ஏதாவது ரேட்டில்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி பார்க்கும்போது அந்த என்ஜின் பவர் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்த பார்ட் வந்து பிரேக்ஸ். இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்டியரிங்கில் ஏதாவது வாபிள் இருக்குதா, ஏதாவது நாய்ஸ் கேட்குதா, பிரேக்கில் வந்து கரெக்டான பைட் இல்லாமல் ரொம்ப ஸ்பாஞ்சியாக போகுதான்னு பார்க்கும்போது பிரேக்ஸ் குவாலிட்டியாக இருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அந்த யூஸ்ட் கார் வந்து லாங் டிரைவ்ஸுக்கான பர்பஸை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் வேல எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடுக்கு கொண்டு போய் அந்த காரோட ஸ்டெபிலிட்டியை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஹைவே ட்ரிப்ஸில் வந்து அது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அடுத்த பார்ட், இம்பார்ட்டண்டான இன்னொரு பார்ட் வந்து சஸ்பென்ஷன். ஏன்னா நம்மளோட ட்ராவல் கம்ஃபர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் பார்ட் வந்து சஸ்பென்ஷன். நம்மளோட ரோட்ஸ்லேயே இருக்கிறதுல ஒஸ்ட்டு பார்ட்டான ரோடுக்கு நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அந்த சஸ்பென்ஷனை கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம இப்போ ஒரு வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டு பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எடுக்கும்போது நாய்ஸ் எதாவது கேட்குதான்னு தெரியும். அந்த ஓனர் கூட இருந்தாங்கன்னா கடுப்பாயிருவாங்க. இதில் வந்து நம்மளோட நோவா பின்னாடி இருக்காரு. சஸ்பென்ஷன் நாய்ஸ் ஏதாவது கேட்டுதா நோவா? இல்லை, கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கியா? கம்ஃபர்டபுளாக தான். ஏசியோட எஃபெக்ட் உனக்கு தெரியுதா உள்ள? ஓகே. ஏன் ஓகேன்னா இந்த காரில் வந்து ரியரில் வந்து ஏசி வெண்ட் கிடையாது, ஃப்ரண்டில் மட்டும்தான் ஏசி வெண்ட். அதையும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் சீக்கர்னா உங்களோட காரில் வந்து ரியரில் ஏசி வெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வில்லேஜ் ரோட்லேயே நம்ம வந்துட்டோம், எந்த நாய்ஸஸ் எதுவும் இல்லை. இப்போ ஒரு இன்க்ளைனில் வந்து நம்ம பார்த்தோம்னா பின்னாடி எந்த வெஹிக்கிளும் இல்லைன்னு உள்ளதை அஷ்யூர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வெஹிக்கிளை பிரேக் பண்ணி நம்ம வந்து கிளச்சில் வந்து ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்காம நம்ம வந்து மூவ் பண்ணாலே இந்த இப்போ வந்து ஆக்சுவலி நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, பின்னாடி பார்த்துக்கிறேன், வேறு வெஹிக்கிளில் நம்ம அப்டக்கலாக நிற்கலை பண்ணாலே இந்த கார் வந்து இது வேணால் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணி பார்க்கலாம். திருப்பி கூட நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த வைப்ரேஷன்ஸ், ஜட்டர்ஸ் எதுவும் இல்லை, இந்த கியர் ஸ்டிக்கில் வந்து அன்வான்ட் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா இந்த கார் ஹெல்த்தியாக இருக்குது. நம்மளோட யூசேஜுக்கு கரெக்டான ஒரு காரை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். புது கார்ஸோட டெஸ்ட் ட்ரைவை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுங்கன்னு சொல்கிறது மாதிரி தான் இந்த பர்டிகுலர் யூஸ்டு கார்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். என்னென்னா வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னா தான் நமக்கு எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்க முடியும். இந்த ஆக்சுவலி நம்மளோட மிரர் க்ளோஸர், அதே மாதிரி மிரர் ஓப்பன் பண்ணி அந்த ஒவ்வொரு மிரரோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். கூட நம்ம ஏசி அப்போவே ஆன் பண்ணி வச்சுருந்தோம், ஸ்டில் அந்த ப்ளோவரோட த்ரோ இவ்வளோ இருக்குதுனாலே எங்கேயுமே உள்ளே வந்து கோல்டு ஃபார்ம் ஆகலை, அதாவது ஐஸ் ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு கோல்டு ஜங்ஷனில் வந்து ஏசி வந்து கிளாக் ஆச்சுன்னா அதில் ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஐஸ் ஃபார்ம் ஆகும்போது இங்கே அவுட்புட் குறைஞ்சிட்டே இருக்கும். இல்லை கண்டென்சர் கிளாக்னா கூட அவுட்புட் குறையும். இதெல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் ட்ரைவில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் தான். நம்ம ஒரு புது காரை அந்த அளவுக்கு இருக்கிறது மாதிரி ஒரு யூஸ் காரில் வாங்க முடியாது. இது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம டிரைவை முடிச்சு வரும்போது கண்டிப்பாக பார்க் பண்ணும்போது நம்மளோட பார்க்கிங் பிரேக், அதாவது ஹேண்ட் பிரேக்கோட எஃபிஷியன்சியை செக் பண்ண முடியும். இந்த ஹேண்ட் பிரேக் பார்த்தோன்னா சிலது வந்து அந்த ப்ரெஷரே இல்லாமல் இருக்குதுன்னா ஹேண்ட் பிரேக் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோன்னா காரோட டாக்குமெண்ட்ஸில் வந்து நம்மளோட ஆர்சியோட ஒரிஜினல் இல்லை அதோட காப்பியை அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வின் நம்பர் நம்மளோட காரு கூட வந்து மேட்ச் ஆகிறத நம்ம செக் பண்ணலாம். இன்சூரன்ஸோட காப்பி கூட பார்த்தோன்னா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய பியூசி சர்டிஃபிகேட் நம்ம பார்க்கணும். எக்ஸ்டெண்டட் வேரண்டி ரிலேட்டடாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கேட்கணும். இன்ஃபர்டெயின்மெண்ட்டோட மேனுவல், காரோட மேனுவல், இது எல்லாமே நம்ம கேட்டு வாங்குறது வந்து நல்லது. அடுத்த பார்ட் வந்து ஆஸ்கிங் ப்ரைஸை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணது. நம்ம கூட்டத்தில் நெகோஷியேட்டிங் பண்ணுறதுக்கு நல்ல டேலண்டடான ஒரு ஃப்ரெண்டை கூட நீங்கள் கூப்பிட்டு போங்க. அந்த ஓனர்கிட்ட நீங்கள் ஒரு ரொம்ப கீழே கேட்டு அவங்கள கடுப்பேற்றாமல் நியாயமான விலையை கேட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். நெகோஷியேட் பண்ணும்போதே வந்து அந்த பேமெண்ட்டுக்கான மோடு வந்து ஃபஸ்ட் அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை ஃபுல்லாக பேமெண்ட் செட்டில் பண்ணுறீங்களா அதை கேட்கலாம். நம்ம வெஹிக்கிள் வாங்குகிறோன்னு ஆகும்போது கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளோட பொசிஷன் சர்டிஃபிகேட், அதாவது கார் விற்பனைக்கு பத்திரம்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து சைன் பண்ணி வாங்குறது நல்லது. கூட ஃபார்ம் 2930 வந்து இந்த ஆர்சியோட ட்ரான்ஸ்ஃபருக்கான இதை வந்து நமக்கு பண்ணோம், அது வேணும். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் காருக்கு வந்து ஆல்ரெடி லோன்ஸ் இருந்ததுன்னா அந்த லோனோட என்ஓசிக்காக வந்து ஃபார்ம் 35 நம்ம வாங்கணும். கூட அந்த இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் நம்ம பண்ணிக்கிறது வந்து நல்லது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு யூஸ் காரை ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுக்கான கைட்லைன்ஸ். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை நம்ம பண்ணி வாங்கினா கூட நிறைய யூஸ் கார்ஸ் நாளடைவில் பிரச்சனைகள் வரும். உண்மையிலே ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும், புது கார்ஸே பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால தான் வேரண்டிஸ் வச்சுருக்காங்க. வேரண்டிஸ்லாம் நம்மளை வந்து மேனுஃபேக்சரர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக. இதில்
யூஸ் கார்ஸ் வந்து பிரச்சனைகள் கொடுக்குன்னுள்ளது ஒரு காம்ப்ரமைஸாக இருந்தால் கூட நம்ம அந்த பர்டிகுலர் செல்லர்கிட்ட ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணோன்னா அந்த செல்லரோட அந்த கார் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பர்டிகுலர் விற்பனை பண்ணக்கூடிய அந்த டைமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அந்த காரில் இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்மளால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். நம்மளோட அப்கீப்பிங்கை வந்து ஹாப்பியாக வைக்க முடியும். அந்த ப்ராப்ளம்ஸுக்கான ப்ரைஸிங்கை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ரைஸிங்கை வந்து நம்ம வந்து அந்த ஆஸ்கிங் ப்ரைஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுதான் பேசிக்கான கண்டென்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூஸ் கார் பார்க்குறீங்க, உங்களோட ட்ரீம் காரை வந்து புது காராக வாங்க முடியலை, டவுன் பேமெண்ட் ப்ளஸ் வந்து லோன்ஸ் வந்து மந்த்லி உங்களை இது பண்ணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். பெட்ரோலா டீசலான உள்ளது உங்களோட யூசேஜை பொறுத்தது. 1000 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெட்ரோல் யூஸ் கார் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பாருங்கள். நீங்கள் லாங் ரேஞ்ச் நிறைய போகிறீங்கன்னா மட்டும் டீசல் வாங்குங்க. உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கண்டிப்பாக கூட்டு போய் நீங்கள் கூட நின்று தான் பார்க்கணும். இப்போ நம்மளோட பாயிண்டில் கன்சல்டேஷன்ஸில் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து யூஸ் காரை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுங்க, நீங்கள் ஒரு காரை வந்து வாங்கி கொடுங்க, நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு நம்மளோட சைடில் இருந்த அஷூரன்ஸ் என்னென்னா நாங்கள் அதுக்கான ஒரு பிளான்ஸில் தான் இருக்கிறோம். ஒரு ப்ராப்பராக கார்ஸை வந்து பை பண்ணி அதை ரீஃபர்பிஷ் பண்ணி செல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். அதுலேயே ஃபினான்ஸ் தான் ஒரு பேரியர். அதை தாண்டி நம்ம வரும்போது கண்டிப்பாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதோட பாயிண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் அதில் ஒரு சில பேர் நினைக்கலாம், இவ்வளோ விஷயங்களை பார்த்து ஒரு யூஸ் கார் நான் வாங்கணுமா, இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு புது கார் வாங்கலான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த காம்ப்ரமைஸுக்குள்ளே வராத ஒரு ஆள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு புது காரை வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு யூஸ் கார் வாங்கி உங்களால் ஹாப்பியாக வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்காக ஒரு யூஸ் கார் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து நீங்கள் போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட மோட்டோவேகன் சேனலோட மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.